ஆத்ம நமஸ்காரம். உலகெங்கிலும் உள்ள அனைத்து மதச் சடங்குகளும் நடைமுறைகளும் ஏன் தோன்றின என்றால் நமது மன ஆற்றல் வெளிப்புறமாகச் செலுத்தப்படுவதன் விளைவாகவே ஆகும். எனவே நமக்குள் இருக்கும் மன ஆற்றலை கட்டுப்படுத்தி அது வீணாவதை தடுத்து ஆத்ம சாட்சாத்காரத்தை, சுய அறிதலை அடைவது அவசியமாகும். இதுவே முக்தி, விடுதலை ஆகும். பொதுவான கருத்துக்களின்படி மக்கள் ஏகாதசி மற்றும் பிற விரதங்களை வெறும் சாதாரண உணவு பழக்கத்தின் மாற்றமாக கருதி எல்லா வகையான பொருட்களையும் உட்கொண்டு தங்கள் ஆற்றலை வேறு வழிகளில் வீணடித்தால் அவர்கள் பெரிதும் நஷ்டமடைந்து துன்பப்பட நேரிடும். சீடர், விரதங்கள் மற்றும் பிற சடங்குகளை பற்றிய உண்மை இதுவென்றால் கோவில்களில் செய்யப்படும் உபவாசம், பக்தி வழிபாடு பற்றி என்ன? ஆசிரியர், நீங்கள் கோவில்கள் மற்றும் உபவாசம் பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் இந்த கோவில்கள் என்பவை என்ன மற்றும் இந்த உபவாசங்கள் என்பவை என்ன? சீடர், பல கோவில்கள் உள்ளன. ஆசிரியர், அவை என்னென்ன? சீடர், சிவன் கோவில்கள், விஷ்ணு கோவில்கள், கணபதி கோவில்கள், கணபதி கோவில்கள், ஐயப்பன் கோவில்கள், ஐயப்பன் கோவில்கள், பகவதி கோவில்கள் மற்றும் பல. உபவாசம் என்பது மேலே குறிப்பிட்டுள்ளபடி விரதங்களை கடைபிடிப்பதும், நைவேத்தியங்களை அர்ப்பணிப்பதும் மற்றும் பிற வழிபாடுகளை செய்வதையும் உள்ளடக்கியது. ஆசிரியர், நீங்கள் பல கோவில்களை பற்றி பேசினீர்கள். இந்த கோவில்களில் என்ன இருக்கிறது? சீடர், அங்கே தெய்வங்களின் பிரதிஷ்டைகள், சிலை நிறுவுதல்கள் உள்ளன. ஆசிரியர், அங்கே என்ன நிறுவப்பட்டுள்ளது என்று கூறினீர்கள்? சீடர், மக்கள் சிலைகளை உருவாக்கி அவற்றை தெய்வங்களாக அங்கே நிறுவுகிறார்கள். ஆசிரியர், இந்த சிலைகள் எவற்றால் செய்யப்படுகின்றன? சீடர், உலோகங்கள், கற்கள் மற்றும் பிற பொருட்கள். ஆசிரியர், ஆனால் இந்த சிலைகளுக்காக பிரத்யேகமாக தேர்ந்தெடுக்கப்படும் உலோகங்கள் மற்றும் கற்கள் யாவை? சீடர், தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம், கல் மற்றும் கருப்பு பளிங்கு கிரானைட் போன்றவை. சிலர் மரத்தாலும் சிலைகளை செய்கிறார்கள். ஆசிரியர், உலோகம், கல் மற்றும் மரத்தை கொண்டு இந்த தெய்வ சிலைகளை உருவாக்கும் மனிதர்கள் யார்? சீடர், பொற்கொல்லர்கள், கொல்லர்கள், தச்சர்கள் மற்றும் பிற கைவினைஞர்கள். ஆசிரியர், அப்படியானால் முதலில் இருந்தது யார், உங்கள் தெய்வங்களா அல்லது இந்த தெய்வங்களை உருவாக்கியவர்களா? சீடர், தெய்வம்தான் முதல் காரணியாக இருந்தது. ஆசிரியர், தெய்வம்தான் முதல் காரணி என்றால் இந்த கைவினைஞர்கள் அவரை உருவாக்க எவ்வாறு துணிந்தார்கள்? அது மட்டுமல்ல, இந்த மனிதர்கள் இல்லை என்றால் தெய்வத்திற்கு எந்த ஒரு வழிபாடும் இருக்க முடியாது என்றல்லவா தோன்றுகிறது. சீடர், இந்த தெய்வங்களை உருவாக்கிய மனிதர்கள்தான் முதலில் இருந்தார்கள் என்று தோன்றுகிறது. ஆசிரியர், அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் நமது வழிபாட்டிற்காக இந்த தெய்வங்களை உற்பத்தி செய்து ஆயத்தம் செய்கிறார்களா அல்லது மற்றவர்களின் கட்டளையின் பேரில் இதை செய்கிறார்களா? சீடர், அவர்கள் இந்த தெய்வங்களை தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் உருவாக்குவதில்லை. குறிப்பிட்ட மத சிந்தனை உள்ள சில மனிதர்கள் தான் கலைஞர்களை கொண்டு இந்த தெய்வங்களை செய்ய சொல்கிறார்கள். மேலும் அந்த சிலைகளை பிராமணர்களின் உதவியுடன் கோவில்களில் நிறுவுகிறார்கள். ஆசிரியர், அப்படியென்றால் தெய்வம் தோன்றுவதற்கு முன்பே இந்த கலைஞர்கள் அல்லது பிராமணர்கள் இருந்ததாக தோன்றுகிறது. பிராமணர்கள் இந்த தெய்வங்களை கோவில்களில் நிறுவுகிறார்கள் என்று கூறினீர்கள். அவர்கள் இதை எவ்வாறு செய்கிறார்கள்? சீடர், அவர்கள் அஷ்டகந்தம், 8 வெவ்வேறு நறுமணப் பொருட்கள் கொண்டு ஒரு கலவையை தயாரித்து இந்த கலவையின் உதவியுடன் கோவிலின் கருவறையில் சிலையை பொருத்தி நிலைநிறுத்துகிறார்கள். மேலும் பிற சடங்குகளுடன் பிராண பிரதிஷ்டையும் அவற்றிற்குள் பிராணனை புகுத்துதல் செய்கிறார்கள். ஆசிரியர், இந்த சிலைகளுக்கு தங்களுக்கு செய்யப்படும் பூஜைகள் மற்றும் பிற சடங்குகளை பற்றி ஏதேனும் தெரியுமா? சீடர், அவை அறிகின்றன என்பது என் நம்பிக்கை. ஆசிரியர், இந்த சிலைகளில் ஏதேனும் ஒன்று தங்களுக்கு அளிக்கப்பட்ட நைவேத்தியங்களை உட்கொண்டதாக நீங்கள் இதுவரை கேட்டோ பார்த்தோ அல்லது வேறு வழியிலோ அறிந்திருக்கிறீர்களா? சீடர், நான் இதுவரை அதை கேட்கவோ பார்க்கவோ அல்லது அறியவோ இல்லை. ஆசிரியர், இந்த சிலைகளால் பேச முடியுமா? சீடர், இல்லை, அவைகளால் பேச முடியாது. ஆசிரியர், ஒரு மரத்துண்டுதான் தெய்வம் என்றால் நாம் காணும் இந்த மரத்தூணும் மக்கள் நெல் குத்துவதற்கு பயன்படுத்தும் மர உரலும் உலக்கையும் கூட தெய்வங்கள்தான். நீங்கள் அவற்றையும் வழிபட வேண்டும். தெய்வத்தை உருவாக்குவதற்கும் உரல் மற்றும் உலக்கையை உருவாக்குவதற்கும் ஒரே வகையான பொருட்கள் தான் பயன்படுகின்றன. எனவே அவையும் வழிபடப்பட வேண்டும். இவ்விரண்டு பொருட்களையும் உருவாக்குபவர் ஒரே கைவினைஞர் அல்லது கலைஞர்தான். ஆனால் நீங்கள் ஏன் இந்த உரலையும் உலக்கையும் வழிபடுவதில்லை? சீடர், அந்த பொருட்கள் எந்த ஒரு வடிவத்தின் அடிப்படையிலும் செய்யப்படுவதில்லை. ஆசிரியர், அப்படியானால் தெய்வத்தின் இந்த வடிவம் கைவினைஞர்கள் அல்லது கலைஞர்களால் இந்த சிலைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படி பார்த்தால் நமது வழிபாட்டிற்கு தகுதியானவர்கள் இந்த மனிதர்கள் அல்லவா? சீடர், கைவினைஞர் மேலே குறிப்பிட்ட வடிவங்களை மட்டுமே உருவாக்கினார். ஆனால் இந்த வடிவங்களுக்கு தேவையான பிராண பிரதிஷ்டை, பிராணன் அல்லது உயிரை புகுத்துதல் மற்றும் பிற சடங்குகளுக்கு பிறகுதான் சக்தி, ஆற்றல் கிடைத்தது. ஆசிரியர், இவை அனைத்தையும் செய்பவர் யார்? சீடர், பிராமணர்கள். ஆசிரியர், அப்படியானால் நாம் இந்த பிராமணர்களை வழிபட்டாலே போதுமே. மரம், கல் அல்லது வேறு ஏதேனும் உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த சிலைகளை நாம் ஏன் வழிபட வேண்டும்? சீடர், சுவாமிஜி, இந்த சிலைகளுக்குள் எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்று கூற வருகிறீர்களா? ஆசிரியர், இல்லை,
பிராண பிரதிஷ்டை என்பது பிராணனை, உயிரை புகுத்துதல், நிலைநிறுத்துதல் மற்றும் உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை குறிக்கிறது. பிராணன் என்பது நமக்குள்ளே இருக்கும் ஒரு பொருளாகும். அப்படிப்பட்ட ஒரு பிராணனை இந்த சிலைகளுக்குள் புகுத்தி அங்கேயே நிலைநிறுத்த முடியும் என்றால் இந்த பிராணனை வழங்கியவர் இறந்துவிட வேண்டும். சிலைகளுக்குள் பிராணனை புகுத்துவதற்கான உண்மையான சோதனை இதுதான். பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு யாராவது இப்படி இறந்ததாக நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சீடர்: நான் அதை பற்றி அறிந்ததும் இல்லை, அதை கேள்விப்பட்டதும் இல்லை. ஆசிரியர்: அது மட்டுமல்ல, ஒரு சிலைக்கு தன் ஆற்றலை புகுத்தக்கூடிய ஒரு மனிதன் உண்மையில் இருந்தால் அந்த மனிதனால் மனித குலத்தின் நலனுக்காக இதைவிட இன்னும் எவ்வளவோ செய்ய முடியுமே. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இறக்கிறார்கள். பிராணன் உயிர் அழியும் போதுதான் மரணம் என்ற நிகழ்வு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட மரண தருணங்களில் பிராணன் வெளியேறும்போது இந்த மனிதன் தன் பிராணனில் சிலவற்றை அந்த இறந்த உடல்களுக்குள் புகுத்தி இறந்தவர்கள் அனைவரையும் மீண்டும் உயிர்ப்பித்தால் நன்றாக இருக்குமே. இது இப்படியே இருக்கட்டும். ஆனால் நீங்கள் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஒரு கோவிலுக்கு செல்லும் போது உங்களுள் மேலோங்கி நிற்கும் எண்ணம் எது? சீடர்: தெய்வம் அங்கே இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஆசிரியர்: அங்கே இருக்கும் தெய்வத்திற்கு நீங்கள் எவ்வாறு உங்கள் வழிபாடுகளை செலுத்துகிறீர்கள் மற்றும் உங்களுடைய தியானங்கள் என்னவாக இருக்கின்றன? சீடர்: நான் என் இரு கைகளையும் என் நெஞ்சிற்கு நேராக கூப்பி, ஓ என் தெய்வமே, என்னை காப்பாற்று என்பது போல் பிரார்த்தனை செய்கிறேன். ஆசிரியர்: நீங்கள் செய்வது நிச்சயமாக தவறாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் கோவிலுக்குள் நுழைந்தபோது அங்கே நிறுவப்பட்டுள்ள சிலையே தெய்வம் என்பதுதான் உங்கள் நம்பிக்கையாக இருந்தது. இந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் நீங்கள் அங்கே சென்றீர்கள். சீடர்: தெய்வத்துடன் ஒன்றாக இணைவதற்கு. ஆசிரியர்: தெய்வத்துடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்ற ஆசையுடன் நீங்கள் கோவிலை அடைந்த பிறகு உங்கள் மரியாதையை எங்கு செலுத்துகிறீர்கள்? சீடர்: நான் ஸ்ரீகோவில் மற்றும் கர்ப்ப கிருகத்திற்கு வழிபாட்டின் மைய இடம் வெளியே நின்று என் மரியாதையை செலுத்துகிறேன். ஆசிரியர்: அப்படியானால் உங்களால் அந்த மைய இடத்திற்குள் அல்லது கர்ப்ப கிருகத்திற்குள் நுழைய முடியுமா? சீடர்: இல்லை. ஆசிரியர்: அதற்குள் வைக்கப்பட்டுள்ள சிலைகள் எவற்றால் செய்யப்பட்டுள்ளன? சீடர்: அவை கல் அல்லது மரத்தால் செய்யப்பட்டவை. ஆசிரியர்: ஒரு கொத்தனாரால் செதுக்கப்பட்டு அதன் மீது கால்களை வைத்து அமைக்கப்பட்ட அந்த கல்லை தொடுவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த கல் முதலில் ஒரு நடைபாதையில் கிடந்திருக்கலாம் அல்லது பலரால் அசுத்தம் செய்ய பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அது கோவிலுக்குள் வரும்போது நம்மால் அதன் அருகில் செல்லவோ அல்லது அதை தொடவோ முடிவதில்லை. சீடர்: இவை அனைத்தையும் பற்றி சிந்திக்கும் போது நாம் முட்டாள்களாக மாறிவிட்டோம் என்றும் நாம் ஏமாற்றப்படுகிறோம் என்றும் தோன்றுகிறது. சுவாமிஜி: பாலின வேறுபாடின்றி அனைத்து உயிரினங்களுக்கும் லிங்கங்கள் உள்ளன என்று கூறினீர்கள். ஆனால் பெண்களின் விஷயத்தில் மக்கள் லிங்கம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, மாறாக அவர்கள் உபஸ்தம் என்று பேசுகிறார்கள். இதன் முக்கியத்துவம் என்ன? ஆசிரியர்: அனைத்து உயிரினங்களுக்கும் லிங்கமும் உபஸ்தமும் உள்ளன. லிங்கம் என்பது ஆண் உறுப்பை குறிக்கிறது என்றும் உபஸ்தம் என்பது பெண் உறுப்பை குறிக்கிறது என்றும் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. லிங்கம் என்பது நவதுவாரங்களின் திறப்புகளில் ஒன்று என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். அது அப்படியிருந்தால் பெண்களுக்கும் அது இருக்க வேண்டும். உபஸ்தம் என்பது 5 உட்புற புலன்களில் ஒன்று என்பதையும் நீங்களே ஒப்புக்கொண்டீர்கள். அதாவது வாக்கு, பாதம், பாணி, பாயு மற்றும் உபஸ்தம். அப்படியென்றால் ஆண்களுக்கும் உபஸ்தம் இருக்க வேண்டும். எனவே லிங்கமும் உபஸ்தமும் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் பொதுவானவை ஆகும். லிங்கத்தை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு உண்மையான விளக்கத்தை கூறியுள்ளேன். உபஸ்தம் என்றால் அருகில் அமைந்துள்ளது என்று பொருள், அதாவது சிவலிங்கத்திற்கு அருகில் அமைந்துள்ளது என்று பொருள். அது யோனி என்று அழைக்கப்படுகிறது. இந்த யோனியே தோற்றுவாயின் இடம் ஆகும். இது சக்தி யோனி என்றும் இதே முறையில் நமக்குள்ளே இருக்கும் தெய்வத்தை நாம் கவனிக்காமல் இந்த சிலைகளை தெய்வங்களாக கருதி அவற்றின் பின்னே ஓடுகிறோம். இது ஒரு மிகப்பெரிய தவறு ஆகும். கையில் பாயாசம் நிறைந்திருந்த போது 5 விரல்களின் வழியாக சாறு வடிந்து கொண்டிருந்தது. இதை போலவே நமக்குள்ளே தெய்வம் நிறைந்திருக்கும் போது அவரது ஆற்றல் 5 புலன்களின் வழியாக வெளியே பாய்கிறது. வெளிப்புறமாக செல்லும் இந்த ஆற்றலின் தோற்றுவாய் இதயம் ஆகும். அதுவே நமக்குள்ளே இருக்கும் புருவ மத்தியாகும். இதுவே உண்மையான பிராண பிரதிஷ்டை ஆகும். இதுவே பஞ்சபிராண பிரதிஷ்டை, 5 பிராணன்களை நிலைநிறுத்துதல் என்றும் அறியப்படுகிறது. இந்த உண்மையான பிராண பிரதிஷ்டை உள்ள இடமே க்ஷேத்திரம், உண்மையான கோவில் ஆகும். இந்த க்ஷேத்திரம் என்பது நமது காத்திரம், உடல் ஆகும். இதற்கு 9 வாசல்கள், நவதுவாரங்கள் உள்ளன. மக்கள் நிலைமைகளின் உண்மையான நிலையை புரிந்து கொள்ள முற்படுவதில்லை. அவர்கள் கல், உலோகம் அல்லது மரத்தை கொண்டு எல்லா வகையான சிலைகளையும் செய்து சிமெண்ட் அல்லது அஷ்டகந்த கலவையை கொண்டு அவற்றை தரையில் பொருத்தி அறியாமையினால் அவற்றை பிராண பிரதிஷ்டை என்று அழைக்கிறார்கள். அவர்கள் தங்களை பற்றியும் அறிவதில்லை. இது போன்ற அர்த்தமற்ற விஷயங்களில் தங்கள் ஆற்றலை வீணடிக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர்வதில்லை.